நல்லா கம கமன் வாசனையோட கருவேப்பிலை சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை பார்த்தீங்கன்னா, இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். மசாலா அரைக்கிறதுக்கு 1 கைப்பிடி கருவேப்பிலைய நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதே கடாயில் 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகா, கூடவே 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதோடவே 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா சின்ன தக்காளியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா எண்ணெயில் ஒரு வாட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலா சிக்கனை ஒரு வாட்டி பெரட்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக தேவையில்லை. லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் சிக்கன் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணுன்னா இந்த பதத்தில் இறக்கிக்கலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக செய்கிறனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கமகமன் வாசனையோட கருவேப்பிலை சிக்கன் மசாலா தயாராகிருச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.